எங்களது கலைஞர்கள் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராகத்தான் வாக்களிக்கப் போகிறோம் என்பதனை இங்கு வெளிப்படையாகவே எங்கள் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டும் வேண்டும் தனிநல வாரியம் வேண்டும். வாழ்வாதாரமே வந்து ஒரு வருஷத்துக்கு 52 முகூர்த்தத்தை நம்பி தான் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு வந்து இந்த அமைப்பு சாரா வாரியம் நல வாரியத்தில் எங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஃப்யூச்சருக்கு ஏதாவது வந்து அந்த கோவிட் டைம்லலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆனோம். எங்களை வந்து அரசாங்கமும் வந்து ஒரு இதாகவே மனுஷனாக கூட மதிக்கல அப்படின்னு சொல்லலாம். இது வந்ததுன்னா எங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த விதமான ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து வருஷத்தில் 52 முகூர்த்தத்தை அவங்க நம்பி தான் இருக்காங்க. அதனால எல்லாமே வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு ஃபண்ட் ஒன்று எல்லாமே எங்களால் எல்லாமே செப்பாக நீங்கள் வரைக்கும். இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கனவுகள் என்பது தனிநல வாரியம் என்பது. எங்களுக்கு தனிநல வாரியம் அமைக்கப்படும் என்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினால். எங்களது கலைஞர்கள் புறக்கணிக்க போகின்றார்கள். எலெக்ஷனை புறக்கணிக்கல, தேர்தலை புறக்கணிக்கல. ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராகத்தான் வாக்களிக்க போகிறோம் என்பதனை இங்கு வெளிப்படையாகவே எங்கள் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைவர் அவர்கள் எங்களுடைய வாக்கு நிச்சயமாக நாங்கள் பதிய மாட்டோம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வாக்கு பதியாமல் போகிறதுனால அவங்களுடைய வாக்குகள் பாதிக்கப்பட்டுருமாங்கிறது இல்லை. 150 ஓட்டில் எத்தனையோ பேருக்கு வெற்றி வாய்ப்பு போயிருக்கு, ஒரு ஓட்டில் வெற்றி வாய்ப்பு போயிருக்கு. அந்த மாதிரி போகக்கூடிய வெற்றி வாய்ப்பு புகைப்பட வீடியோ கலைஞருடைய ஓட்டாக இருந்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் கேட்குறது என்னென்னா, கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் கொடுக்கலையேங்கிறது தான். ஓவர் நைட்டில் 5000 போட முடிஞ்சில்ல சார், ஓவர் நைட்டில் 5000 போட முடிஞ்ச உங்களால் இந்த கோரிக்கை கொடுக்குறதுக்குள்ள உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? தேர்தல் பணிகள் என்பது எங்களது வீடியோ துறை சார்ந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கலைஞர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய துறை சார்ந்த கலைஞர்களின் குழந்தைகளுக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளோ அல்லது கல்லூரிகளிலோ முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக கொடுக்கிறோம். ஒருவர் இறந்த பிறகு நடக்கக்கூடிய ஈமச்சடங்கு, அதுக்கு கையில் பணம் இருக்கோ இல்லையோ, அந்த நேரத்தில் அந்த ஈமச்சடங்கிற்கான பணம் வந்தால் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அந்த இறந்து போனவருக்கு அந்த ஈமச்சடங்கிற்கான பணத்தை கேட்கும்போது கேட்கக்கூடிய கேள்விகளோ கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதுக்குள்ள 4லேருந்து 5 மாதம் கழித்து அவங்களுக்கு பணம் வரும். இது ஈமச்சடங்குன்னு சொல்கிறதுக்கான அர்த்தமே இல்லையே. ஒரு கருணை தொகைன்னு கொடுத்துட்டு போயிடலாமே. அதுக்கு கொடுக்கக்கூடிய காப்பீட்டு திட்டம் அரசு மருத்துவமனையாக இருந்தால் என்ன, தனியார் மருத்துவமனையாக இருந்தால் என்ன, எல்லா இடத்துலையுமே அந்த காப்பீட்டு திட்டம் ஏற்றுக்கொள்ள தானே பட வேண்டும். அதில் என்ன ஏஜ் லிமிட்? 71 வயசுக்கு மேலே. வரக்கூடிய காலங்களில் எங்களது புகைப்பட வீடியோ துறை சார்ந்த கலைஞர்களுக்கு அந்த தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது வழங்கப்பட வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்ததாக
சுற்றுலா தலங்கள் மற்றும் அரசு பூங்காக்கள், இந்த 2 இடத்துலையுமே புகைப்பட வீடியோ கலைஞர்கள் வந்து புகைப்படம் எடுக்கிறதுங்கிறது ப்ரீவெட் ஷூட்டு, போஸ்ட்வெட் ஷூட் இந்த மாதிரி எடுப்போம். இதுக்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது, நியாயமான விஷயம். கட்டணங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியது எக்ஸார்பிடன்ட், ஒரு அளவுக்கு அதிகமாக 200 ரூபாய் வந்து கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் 2000 ரூபாய் இன்றைய நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த விடத்துல நியாயம்? தமிழ்நாடு போட்டோ வீடியோ கலைஞர்கள் தொழிற்சங்கம் அனைத்து மாவட்டங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட முதல் போட்டோ வீடியோ கலைஞர்கள், துறை சார்ந்த கலைஞர்கள் அனைவருக்குமான முதல் தொழிற்சங்கம் என்று கூறிக்கொள்ளலாம் எங்களது டேபிட் யூனியன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக கனவுகள் என்பது தனிநல வாரியம் என்பது 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்களை தமிழக அரசிற்கு கொடுத்து வருகிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களது கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு தனிநல வாரியம் அமைக்கப்படும் என்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஓப்பனாகவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தோம். எங்களுடைய தமிழகம் முழுவதும் உள்ள எங்களது தொழில்துறை சார்ந்த கலைஞர்களின் ஆதரவு என்பது இந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று வெளிப்படையாக கொடுத்து அந்த ஆதரவையும் தெரிவித்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் புகைப்பட வீடியோ கலைஞர்களுக்கு என்று நலவாரியம் அமைக்கப்படும் என்று வெளியிட்டிருக்கின்றார். அவருக்கு எங்களது டேபிட் யூனியன், தமிழ்நாடு போட்டோ வீடியோ கலைஞர்கள் தொழிற்சங்கம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடியோ கலைஞர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுதையும் தெரிவித்துக் கொள்வதோடு, நிச்சயமாக எங்கள் கலைஞர்கள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்களது கலைஞர்களின் ஆதரவு என்பது தலைவர் தளபதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதனை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். 3 லட்சம் பேர் வந்து நம்முடைய துறை சார்ந்த கலைஞர்கள், எங்களோட கலைஞர்கள் இருக்காங்க, அவர்களது குடும்பங்கள். இவர்கள் அனைவரின் ஆதரவு என்பது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் கொடுத்தோம். இது வந்து நிதர்சனமான உண்மை. திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சிக்கு வந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. ஏமாற்றங்கள், தொடர் வலிகள், இதுதான் வந்து நாங்கள் அனுபவிச்சது இன்னி வரைக்கும். எங்களுடைய பொதுக்குழுக்கு வராரு யாருனாக்க டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். வரும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இதில் முக்கிய பங்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்த குழுவில் இருந்தவன் நான். நிச்சயமாக அது கோரிக்கை என்பது உடனடியாக நிறைவேற்றப்படும். எங்களது தலைவர் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். முதல்வர் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நலவாரியத்தை வாங்கி கொடுத்து விடுவார், நலவாரியத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். எப்போ? 2021. ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், இந்த நலவாரியம் என்பது என்னுடைய பங்களிப்பாலும் அந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்ற காரணத்தினாலே எனக்கும் அதிலே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு நலவாரியம் அமையும் என்று அந்த வாக்குறுதியையும் அளித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேமரா முன்னாடி எல்லாரையுமே சிரிக்க வச்சு படம் எடுக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை என்பது கேமராக்கு பின்னாடி அழுது கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். கண்ணீரில் தான் இருக்கின்றது எங்களது வாழ்க்கை என்பது. ஒரு வெளிச்சத்தை படம் பிடிக்கிறோம். இந்த வெளிச்சத்தை படம் பிடிக்கும் எங்களது வாழ்க்கை என்பது இருட்டில் தான் இருக்கின்றது. இதுதான் நிதர்சனமான உண்மை. சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற போகுது. இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல் அத்தனைக்குமே எங்களது கலைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். ஆனால் எங்களது கலைஞர்களுக்கு நேரடியாக அந்த எலெக்ஷன் டியூட்டி, அந்த தேர்தல் கால தேர்தல் பணி என்பது எங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கும் பணிங்கிறது கொடுக்கப்படுவதே கிடையாது. யாருக்கு கொடுக்கப்படுவது? கார்ப்பரேட் கம்பெனி. இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கும் இடைத்தரகர்கள், இவங்க 2 பேரும் எடுத்து கடைசியில் இருக்கிற மிச்சம் மீதியை கொடுத்து எங்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவேப்பிலையாகத்தான் நாங்கள் இருக்கோம். இந்த கோரிக்கைகள் என்பது டஸ்ட்பின், ஒரு ஐவாஷாக தான் இருந்திருக்க ஒழிய நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினால் எங்களது கலைஞர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கோம்.
எல்லாரையும் நாங்கள் சந்திச்சாச்சு. தேர்தல் ஆணையத்திலேருந்து இங்கே சென்னை மாநகராட்சி ஆணையர், முதல்வர், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய எங்கள் கோரிக்கைகள் அனைத்தையுமே டஸ்ட்பின், ஒரு குப்பை கூடையில் போடுவது தான் இந்த கோரிக்கை என்பது. வாங்கப்படுவது குப்பை கூடை. அடுத்ததாக முதலமைச்சர் தனி பிரிவுக்கு அதுக்கு அனுப்புகிறோம். அதுவும் பார்த்தாக்கா அங்கே டஸ்ட்பின். எல்லா இடத்துலையுமே ஒன்றும் பிச்சை கேட்கலையே, எங்களோட உரிமையை தானே கேட்குறோம். அடுத்ததாக இந்த தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் பணிகள் என்பது எங்களது வீடியோ துறை சார்ந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கலைஞர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட வேண்டும். இதனை வெளிப்படையாகவே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு கேட்டுட்டு அடுத்த நாள் கொடுங்க நாங்கள் கேட்கல. நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லை, கொடுக்குறேன்னு சொன்னது ஏன் கொடுக்கலன்னு தானே கேட்குறோம். அப்போ நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டாமே? இப்போ எத்தனையோ இதுக்கு வாரியங்கள் கொடுக்குறீங்க, கொடுக்காம இல்லை, கொடுக்கறது நல்ல விஷயங்கள் தான். ஏன் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது? கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்ன ஒரு கமிட்மெண்ட்டு அதை கொடுக்கணும்னு தானே நாங்கள் கேட்குறோம். காப்பீட்டு திட்டம், அரசு காப்பீட்டு திட்டம், இது பார்க்கும்போது அரசு காப்பீட்டு திட்டம் ஒரு ஏமாற்றும் வேலையாகத்தான் இருக்கின்றது. தனியார் ஒரு மருத்துவமனைக்கு போங்க, தனியார் காப்பீட்டு திட்டம் இதுக்கு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு சைன் பண்ணலை. இது உங்களுக்கு 71 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் தனியார் மருத்துவமனையில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்த அடையாள அட்டையை, இந்த காப்பீட்டு திட்டத்தை அப்படின்றாங்க. அப்போ எதுக்கு இது காப்பீட்டு திட்ட அட்டை கொடுக்கணும்? அதை கொடுக்கவே வேண்டாமே. கொடுக்கக்கூடிய காப்பீட்டு திட்டம் அரசு மருத்துவமனையாக இருந்தால் என்ன, தனியார் மருத்துவமனையாக இருந்தால் என்ன, எல்லா இடத்துலையுமே அந்த காப்பீட்டு திட்டம் ஏற்றுக்கொள்ள தானே பட வேண்டும். அதில் என்ன ஏஜ் லிமிட்டு? 71 வயசுக்கு மேலே. அடுத்ததாக சுற்றுலா தலங்கள் மற்றும் அரசு பூங்காக்கள், இந்த 2 இடத்துலையுமே புகைப்பட வீடியோ கலைஞர்கள் புகைப்படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு எப்பவுமே வழக்கத்தில் இருக்கின்றது. ப்ரீவெட் ஷூட்டு, போஸ்ட் ஷூட் இந்த மாதிரி எடுப்போம். இதுக்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது, நியாயமான விஷயம். கட்டணங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியது எக்ஸார்பிடன்ட், ஒரு அளவுக்கு அதிகமாக 200 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் 2000 ரூபாய் இன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த இடத்துல நியாயம்? துறை சார்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சரை பார்த்தோம், அவர்கிட்டையும் கொடுத்த கோரிக்கை என்ன? உடனடியாக உதவியாளரை கொடுத்த உடனே ஐயோ உடனே எங்களை கூப்பிட்டு பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். டஸ்ட்பின், எல்லா கோரிக்கைகளுமே டஸ்ட்பினுங்கிறதுக்கு தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. எங்களுடைய துறை சார்ந்த கலைஞர்களின் குழந்தைகளுக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளோ அல்லது கல்லூரிகளிலோ முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக கொடுக்கிறோம். அடுத்தது இந்த கலைமாமணி பட்டம், எங்களது வீடியோ புகைப்படத்துறை என்ன பாவம் செய்தது, ஏன் கொடுக்கக்கூடாது? இதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ வருடம் கொடுக்கறதும் நிறுத்திட்டு இந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. இப்போ அதுவும் எல்லாமே தேர்தல் வரத்துக்காக. வரக்கூடிய காலங்களில் எங்களது புகைப்பட வீடியோ துறை சார்ந்த கலைஞர்களுக்கு அந்த தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது வழங்கப்பட வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. வருடத்தில் 12 மாதம்னா 8 மாதம் தான் எங்களுக்கு தொழில், 4 மாதம் தொழிலே கிடையாது. நிச்சயமாக எங்களது கலைஞர்கள் புறக்கணிக்க போகின்றார்கள். எலெக்ஷனை புறக்கணிக்கலை, தேர்தலை புறக்கணிக்கலை, ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராகத்தான் வாக்களிக்க போகிறோம் என்பதனை இங்கு வெளிப்படையாகவே எங்கள் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நம்பித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதற்கு ஒரு விடிவு காலம் என்பது அந்த தனிநல வாரியம் என்பது எங்களுக்கு கிடைத்தால் நிச்சயமாக எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களது கலைஞர்கள் அனைவருக்கும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினருக்கு மிக ஒரு நல்ல காலம் பிறக்கும். அதாவது நிஜங்களை நிழலாக்கி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் சந்ததிகள் முழுவதும் மகிழக்கூடிய ஒரு உன்னத பணியை செய்யக்கூடிய கலைஞர்கள் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறோம், வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஈமச்சடங்குக்குன்னு ஒரு பணத்தை கொடுக்குறாங்க. ஈமச்சடங்கு எப்போ நடக்கிறது? ஈமச்சடங்கு என்பது ஒருவர் இறந்த பிறகு நடக்கக்கூடிய ஈமச்சடங்கு. அதுக்கு கையில் பணம் இருக்கோ இல்லையோ அந்த நேரத்தில் அந்த ஈமச்சடங்கிற்கான பணம் வந்தால் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆதரவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த உடல் உழைப்பு அமைப்பு சாரா வாரியத்தில் பதிவு செய்தவர்கள், அட்டை உள்ளவர்கள் அந்த ஈமச்சடங்குக்கு பண்ணால் என்ன தான் வேணும்னா லீகல் ஏர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பதிவு செய்யும் போதே யார் நாமினின்னு கொடுக்குறோம், எல்லா டீட்டெயில்ஸுமே நாமினி. அதுக்கப்புறம் இப்போ அந்த இன்சூரன்ஸ் 100% அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அந்த ஈமச்சடங்கு அந்த இறந்து போனவருக்கு அந்த ஈமச்சடங்கிற்கான பணத்தை கேட்கும்போது கேட்கக்கூடிய கேள்விகளோ கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதுக்குள்ள 4லேருந்து 5 மாதம் கழித்து அவங்களுக்கு பணம் வரும். இது ஈமச்சடங்குன்னு சொல்கிறதுக்கான அர்த்தமே இல்லையே. ஒரு கருணை தொகைன்னு கொடுத்துட்டு போயிடலாமே. அதுக்கு தனிநல வாரியம் கேட்குறது காரணம் என்னென்னா ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஏஜ் 65, எனக்கு பென்ஷன் இருக்கானா கிடையாது. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவனை ஒரு 59 வயசுக்குள்ளே அவனை அந்த வாரியத்துக்குள்ளே நான் கொண்டு போனால் தான்
அவன் மாதம் ஒரு 1000 ரூபா பென்ஷன் வாங்குகிற இடத்துக்காவது வருவான். கண் பார்வைங்கிறது எங்களில் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது எந்த கேமரா வச்சு தொழில் பண்ணுறோமோ இன்றைக்கி அந்த கேமரா முன்னாலே உட்காந்து எங்களுடைய விதியை சொல்கிறோமேங்கிற ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அதனால் அரசத்தோட தொடர்பு இருக்குது. ஆனால் மற்றவர்களை போன்று நாங்கள் ரொம்ப வீரியமாவெல்லாம் போய் நின்று அவங்கள உலுக்கி கிளுக்கி ஒரு ஹராஸ் பண்ணியெல்லாம் கேட்குற இடத்துல நாங்கள் இல்லை. ஏன்னா 2021 இந்த 5 இயர்ஸில் 4 ஈவெண்ட் வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இந்த தனிநல வாரிய கோரிக்கைக்காகவே. அதற்கடுத்து மார்ச் மாதம் போன மார்ச்சில் எல்லிஸ் ரோட்டில் கையெழுத்து இயக்கம் ஒன்று நடத்தினோம். அப்போ கூட போலீஸ் எங்களை மேடை போடக்கூடாது பெர்மிஷன் வாங்கி நடத்துனதுக்கே எங்களுக்கு அவ்வளோ சிரமங்கள் இருந்துச்சு. இங்கிட்டு போடாதீங்க அங்கிட்டு போட அதெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் கூட நாங்கள் பகல் பொழுதில் அந்த வெயிலில் இருந்து நாங்கள் நடத்தி முடிச்சுட்டு தான் போனோம். தலைமைச் செயலகத்துக்கே எங்கள் நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பூரா கொண்டுக்கிட்டு தலைமைச் செயலகத்திலே ஒரு நாள் முழுக்க நாங்கள் இருந்து மந்திரிகளை பூராமே சந்திச்சு அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையை கொடுத்ததில் உடனடியாக உங்களுக்கு கருணையோட தளபதி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தாங்க. நாங்கள் கேட்குறது என்னென்னா கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் கொடுக்கலையேங்கிறது தான். ஓவர் நைட்டில் 5000 போட முடிஞ்சில்ல சார். ஓவர் நைட்டில் 5000 போட முடிஞ்ச உங்களால் இந்த கோரிக்கை கொடுக்குறதுக்குள்ள உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? நலவாரிய கோரிக்கையை உங்களுக்கு அங்கீகரிக்கிறேங்கிற சிரமம் உங்களுக்கு என்ன இல்லையே. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி நாங்கள் என்ன சொன்னோம்? எங்கள் கலைஞர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கான். இருந்தாலும் கூட இல்லை இந்த முறை அந்த நன்றி கடனாக நீங்கள் இந்த ஓட்டை போடுங்க. ஒரு நன்றி கடன், ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. போன தேர்தலில் நாங்கள் சொன்னோம் போடுங்கண்டோம். அதில் எங்களுக்குள்ளே கொஞ்சம் வரத்தானே செய்யும். நிர்வாகிகளுக்குள்ளே மற்ற சங்கங்கள் எல்லாம் இணைந்து இருக்கும்போது முரண்பாடு வரத்தான் செய்யும். இருந்தாலும் நாங்கள் வெளிப்படையாக சொன்னது என்னென்னா தேர்தல் வாக்குறுதியில் அவங்க அஜெண்டாவில் கொடுத்துருக்காங்க. அஜெண்டாவில் கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க செய்யாமல் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தலைவர் அவர்கள் எங்களுடைய வாக்கு நிச்சயமாக நாங்கள் பதிய மாட்டோம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வாக்கு பதியாமல் போகிறதுனால அவங்களுடைய வாக்குகள் பாதிக்கப்பட்டுருமாங்கிறது இல்லை. 150 ஓட்டில் எத்தனையோ பேருக்கு வெற்றி வாய்ப்பு போயிருக்கு. 1 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு போயிருக்கு. அந்த மாதிரி போகக்கூடிய வெற்றி வாய்ப்பு புகைப்பட வீடியோ கலைஞருடைய ஓட்டாக இருந்துடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் தான் நாங்கள் சொல்கிறோம். வடநாட்டுக்காரன் வர்றான் அவனுக்கு கொடுக்காதீங்க, தமிழ் பேசுகிறவனுக்கு கொடுங்கன்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் இங்கேயே நம்பி உங்கள் அரசுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் நாங்கள் இருக்கோம். அது எந்த அரசு வந்தாலும் சரி. படிச்சுட்டு வர்ற யாரையுமே நாங்கள் போய் வேலை விடுன்னு கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்லையோ தாசில்தார் ஆஃபீஸ் வாசல்லையோ நாங்கள் போராட வைக்கிறது இல்லை. உனக்கு ஒரு தொழில் சொல்லித்தரேன் வா படிச்சுக்க தெரிஞ்சுக்கங்கிறோம். இப்போ நாங்கள்லாம் இருக்கோம்னா தலைமுறை தொழிலாளர்களாக தான். இன்றைக்கி இவர் இருக்காருன்னா ஒரு பையன் இருக்கார், நான் இருக்கேன்னா என் தம்பி பையன் இருக்கான், எனக்கு பொம்பளை பிள்ளை தான் தம்பி பையன். அந்த மாதிரி வரும்போது அரசினுடைய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தீர்க்கக்கூடிய ஒரு தொழிலாளர் அமைப்பு தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த அரசு செய்யுங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி இந்த வார்த்தையை நாங்கள் பதிவு பண்ணுறோம். செய்தால் சந்தோஷம், செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய சந்தோஷம். உறுதியாக சொல்கிறேன், இந்த நல வாரியம் என்பது என்னுடைய பங்களிப்பாலும் அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற காரணத்தினாலே எனக்கும் அதிலே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு நலவாரியம் அமையும் என்று அந்த வாக்குறுதியையும் அளித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். டிகேஎஸ் அவங்க எங்கள் ஜெனரல் பாடியில் மீட்டிங்கில் வெளிப்படையாக சொன்னார் நலவாரியங்கிறது ஒன்று கொடுத்தா எங்கள் தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறைக்கான ஒரு பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு